ஃபர்ஸ்ட் நம்பர் 1 SM நாசர். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்த முறை நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நிறைய புதுமுகங்கள் களம் காணுகின்றனர். இதில் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இந்த கட்சி பேதமே இல்லாமல் நடுநிலைமையோட இந்த தடவை போட்டியிடுகிற புதுமுகங்களில் கட்டாயமாக சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டிய புதுமுகங்கள் யார் அப்படிங்கிறத பற்றின ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ண போகிறோம். அந்த அனாலிசிஸ் பண்ணுவதற்காக நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்து கணிப்பாளர் JVC ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். இது ஒரு சுவாரஸ்யமான அனாலிசிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சி பேதம் எதுவும் இல்லாமல் இந்த தடவை களம் காணக்கூடிய புதுமுகங்களில் கட்டாயம் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு மொத்தமாக எத்தனை பேரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? 10 பேர். அந்த 10 பேர் யார்? நம்பர் 1 யார்? அவர் பேர் என்ன, காரணம்? இப்படியா நீங்கள் இது தொகுதி ஆனந்தன் ஐயாசாமி, வாசுதேவநல்லூர், பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் படித்தவர், அதே சமயத்தில் ஆல்ரெடி அவர் மக்களுக்கு நிறைய சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் செல்ல வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர், ஃபவுண்டர், ஒருங்கிணைப்பாளர், காரைக்குடியிலிருந்து போட்டியிடக்கூடிய சீமான். ஏன்னா சீமானுடைய குரல் பத்திரிகையில் மட்டும்தான் கேட்குது, அது சட்டமன்றத்தையும் கேட்கணும், எதிர்மேலே ஆகணும் நான் எதிர்பார்க்குறேன். 3வது விஜய், ஜோசப் விஜய். ஏன்னா ஜோசப் விஜய், ஆமாம், அவருக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது. அவர் எங்கே போனாலும் கூட்டம் சேருது. அவர் திருச்சி ஈஸ்ட்லேயும் நிற்கிறாரு, பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு. ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சு அவர் போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது ஆர்டரில் கிடையாது, எப்படின்னா. அடுத்தது போர்க்கொடி ஆம்ஸ்ட்ராங், திருவிக்கா நகர். அவங்களுக்கு ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க. நீதி கிடைக்கணும். அவர்களுடைய கணவர் கொல்லப்பட்டார், அவருக்கு நீதி கிடைக்கணும். ஷி டிசர்வ்ஸ் டு கோ தேர். அடுத்தது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக எல்லாம் பழசுங்க, பூமர் அங்கிள்பாங்க. அதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க. நான் ஒரு யங்ஸ்டர் சொல்கிறேன். கிருஷ்ணராயபுரத்துலேருந்து ஒரு டாக்டர் திவ்யா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து. ஷி ஆல்சோ டிசர்வ்ஸ் டு கோ இன்சைட் தி அசம்பிளி. நெக்ஸ்ட், கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன். நமக்கு எந்த கூட்டணி அதிமுக திமுக அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் மெரிட். நல்ல ஃபைட் பண்ணான் அந்த பையன் 2024 லோக்சபா எலெக்ஷனில். மிஸ் பண்ணிட்டான். இந்த வாட்டி விருதுநகரில் தேமுதிக சார்பில் போடணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது சி சுந்தர், கலக்கிட்டார் சார் மனுஷன். மதுரை சென்ட்ரலில் அதிமுக ரெட்டில் தான் நிற்கிறாரு, சூப்பராக பண்ணுறாரு. பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் தினம் அவருக்கு பதில் சொல்ல கடலை விரல விட்டு ஆட்டுறாரு. ஸோ அவரும் போகணும். ஸோ நெக்ஸ்ட், தர்மபுரியிலிருந்து சௌமியா அன்புமணி. அவங்க மிஸ் பண்ணாங்க 2024. இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவரின் குரல் அசம்பிளியில் கேட்கணும். இன்னொன்று, அவங்களுக்கு ஈக்காலஜியில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், பசுமை இயக்கம் நடத்தக்கூடியவங்க, ஒரு நல்ல இன்டலெக்சுவல், அவங்களெலாம் கட்டாயம் சட்டப்பேரவையில் இடம்பெறணும். அடுத்தது வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம்லேருந்து போவார்னு நினைக்கிறேன் ரேவந்த் சரண், யங்ஸ்டர் ரேவந்த். எஸ், மதுரவாயிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. யங்ஸ்டர். எஸ். கடைசியாக விருதாச்சலத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தமிழிசை ஆதிமூலம், சோஷியல் ஒர்க்கர், ஐ திங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஏதோ இருந்திருக்காங்க. ஷி ஆல்சோ டிசர்வ்ஸ் டு கோ. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்திலிருந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். இதே போல் JVC சட்டப்பேரவைக்கு போயிடவே கூடாது, அவர் போகாமல் இருந்தாலே ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு 10 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அடையாளம் காட்ட முடியும்? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 SM நாசர். ஆவடி தொகுதியிலிருந்து கள்ளத்துக்கு போடுவார் தெரியுமா உங்களுக்கு? கல்லறிதல். ஆமா, ஓகே. அவர் போயிடக்கூடாது. அடுத்தது, அதாவது கனிம வள கொள்ளையை பற்றி அதிகமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சங்கரங்கோவில் எம்எல்ஏ
ராஜா இப்போ தொகுதி மாதிரி வாசுதேவன் நல்லூர்ல போட்டியிடுகிறார். Yes. அடுத்தது ஜெய் இந்து கான்ட்ரவர்சி பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. ஆமா, கவர்னர் வந்து ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஈஸ்வரன். எஸ், உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன். கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். திருச்செங்கோடு கான்ஸ்டியூன்சில இருந்து அதுவும் ஜாதி வரி நிறைய வருஷம் தூண்டிருக்காரு, அவரும் போகக்கூடாது. நான்காவதாக கட்சியவே அடமானம் வச்சுட்டாருங்க. காங்கிரஸ் கட்சியின மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து. ஓகே, அது தவிர எவ்வளவோ சொல்லலாம், தொகுதி பக்கமே வரல. அடுத்தது பாலக்கோடு ஒருத்தர் நிற்கிற முன்னாள் எம்பி, இமாம் எங்க, பிஷப் எங்க, ஃபாதர் எங்க, டாக்டர் செந்தில்குமார், அவர்லாம் போயிட்டாருன்னா ஐயோ. எந்த இதுல மத்த மதம்லாம் எங்க, கிறிஸ்டியன் எங்க, முஸ்லிம் எங்க, திராவிட கழகத்தை இவங்க சேர்ந்தவங்க எங்க, மதம் இல்லாதவங்க எங்க எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க, சர்ச் ஃபாதரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இமாம கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. மதுரையில ஒரு மினிஸ்டர் இருக்காரு சொல்லுங்க, மூர்த்தி. மூர்த்தி தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாத அளவுக்கு ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை மதுரையில் நடத்தியவர். சபாநாயகரா இல்ல கடைசி வரைக்கும் கட்சி உறுப்பினராக தான் இருந்தாரா? ராதாபுரத்துல இருந்து அப்பாவும் போகக்கூடாது சார். ஒரு பக்கம் பஸ் போகும், இன்னொரு பக்கம் டயர் தனியா போகும். இன்னொரு பக்கம் இன்னொரு டயர் போக்குவரத்து குன்னம்ல இருந்து அவரும் போகவே கூடாது. அனிதா பெயரை வச்சு எஸ் நிறைய பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் டெவலப் ஆச்சு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போகவே கூடாது. ஒன்று, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய தயவினால இந்த மாநிலத்தினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்து, ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்து, கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து, எந்த கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அதே தீய சக்தியில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல ஒருத்தர், ஓ பன்னீர்செல்வம், போடி போகக்கூடாது. போடி தொகுதி. இரண்டாவது 10ஆவதா சொல்றேன், அதிமுகல எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏ, 1977 இருந்து தொடர்ந்து எம்எல்ஏ, மினிஸ்டர், எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு அந்த ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்ல அம்மையார போட்டோ எடுத்துட்டு விஜயோட போட்டோ வச்சிருக்காருல, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து போகக்கூடாது. அதுதான் சார் நம்ம 10 லிஸ்ட். ஸோ கட்டாயம் சட்டப்பேரவை கல்லுல இருந்து ஆரம்பிச்சு செங்கோட்டையன் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஓ, கல்லில் ஆரம்பிச்சு கோட்டை வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ஆமா, ஓகே. ஸோ கட்டாயம் போக வேண்டிய 10 பேர் யாரு, போகக்கூடாத 10 பேர் யாரு, அப்படி இந்த ரெண்டையுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் மக்களுக்கு நீங்க அடையாளப்படுத்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜேம்ஸ். நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.